அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படி ஒருவேளை சந்தோஷம் குறைவு இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவருடைய சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகிறார். அதுதான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி, அழகு. சமாதானம் இல்லாதவர்களுக்கு அவருடைய சமூகம் சமாதானத்தை தருகிறது. நிம்மதி இல்லாதவர்களுக்கு அவருடைய சமூகம் நிம்மதியை தருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால திரும்ப ஒரு முறை நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க தான் எல்லா ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. பாடல், ஆராதனை, காட்ஸ் வேர்டு, கர்த்தருடைய வார்த்தை, ப்ரோக்ராம், டான்ஸு, ஸ்கிட்டு எல்லாமே இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர்களுக்கு ஒருவேளை சில விஷயம் புதிதாக இருக்கலாம். இப்போ தான் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வராங்க. ஸோ பிள்ளைகளை நானும் உருவாக்கி நிற்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தரிசனத்தோடு ஓடிட்டுருக்கிறேன். இருக்கிறீங்களா? நம்மக்கிட்ட இருக்க வாலிப பிள்ளைகள் எல்லாருமே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்ம பிள்ளைங்கள்லாம் டார்ச் லைட் மாதிரி இருக்கணும், அப்படி எரியணும். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரா இருந்தானா எரிந்து பிரகாசி. நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளைலாம் அப்படி சுவிட்ச் ஆஃப் போட்டோம்னா கப்புன்னு எரியணும். பீஸ் போன பல்பெல்லாம் இருக்கக்கூடாது. எரியாத குண்டு பல்பெலாம் இங்கே தேவையில்லை. நம்மள்ட்ட இருக்க பிள்ளைலாம் அப்படி சுவிட்ச் ஆஃப் போட்டோம்னா கப்புன்னு என்ன ஆகணும், எரியணுன்ற ஒரு தெளிவான ஒரு தரிசனம் எனக்கு உண்டு. அதனால் இந்த பிள்ளைங்களை எல்லாம் வாலிபர் கூட்டத்தில் போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ணி திட்டி அதை பண்ணி இதை பண்ணி நீ இப்படி பண்ண அதை செய் இதை செய்யுங்கன்னு போட்டு உருவாக்கி கொண்டு வந்து இந்த நாளை அவர்களுக்காக நாம் ஒதுக்கி இந்த நாள் ப்ரோக்ராமை அவங்க பண்ணணும். சரி, ரைட், ஆவியானவர் அவர்களையும் எடுத்து பயன்படுத்துவாராக அப்படின்ற ஒரு தெளிவான தரிசனத்தில் இன்றைக்கி பிள்ளைங்க ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து ஆமேன் போட்டு அல்லேலியா போட்டு நல்லா வாழ்த்தி நீங்களும் இணையணும். ஏன்னா நம்ம கீழே இருந்து குறுகுறுன்னு பார்ப்போம், அதில் அவங்க பயந்துருவாங்க. ஐயோ, அந்த ஆண்டி ஒரு மாதிரி பார்க்குது, இந்த அண்ணன் மோசன் ஒரு மாதிரி பார்க்குறாரு, நம்ம இதை தப்பாக பண்ணிட்டோமோ, நம்ம தப்பாக பாடிட்டோமோ அப்படின்னு அவங்கள தயவு செஞ்சு என்ன பண்ணி விட்டுறக்கூடாது, பயமுறுத்தி விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாட்டுக்குள்ள போய் ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சங்கீதம் 21:1-2 வரை அதில் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம கர்த்தரிடத்துலேருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லிட்டு வேதபூர்வமாக நம்மளுக்கு அடையாளம் இருக்குது. இதோட பாட்டுக்குள்ளே போகலாம். Yeah.
கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே எப்பவுமே நோக்கமாக இருக்கிறது. அவர் நம்மளை பார்த்ததுனால தான் நம்ம சேற்றில் இருந்த பாவமான வாழ்க்கையில் இருந்தோம். இந்த மாதிரி இருந்த வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி அவர் மேலே இருக்கிற கண்மலையை போல் நம்மளை கட்டி வச்சிருக்காரு. கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறனால மட்டும்தான் நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். நிறைய விஷயம் வந்துட்டு கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய பார்வை வந்துட்டு நிறைய விஷயத்தில் நம்ம மேலே வந்துட்டு இலகுனதுனால தான் நம்ம சேற்றில் கிடந்தோம், பாவமான வாழ்க்கையில் இருந்தோம். கர்த்தர் நம்மளை உயர்த்தினார். நம்மளை உயர்த்தி நம்மளை கொண்டு வந்து நம்ம அவர் மேலே அந்த கண்மலையாக இருக்கிற அவர் மேலே நம்மளை நிறுத்தி வச்சிருக்காரு. சர்வீஸில் வந்துட்டு செகண்ட் பார்ட் எடுப்போம். அந்த பாட்டு ஆக்ஷன் சாங்காக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறோம். இவங்க கூட நாங்கள் வந்து இந்த நேரத்தை செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருப்போமாக. Oh
போங்க. நல்லா ஆடுனீங்க. ப்ளீஸ் விசிட்டர். சங்கீதம் 46 1 முதல் 3 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினாலும் பர்வதம் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் நான் பயப்படேன். இந்த வசனத்தை ஏன் எடுக்கிறோன்னா, ஸோ நம்ம நிறைய நேரத்தில் வந்துட்டு ஏதேதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை குறித்து அதிகமாக பயப்படுவோம். அந்த பயப்படுற அந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கண்மலை யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். அதனால் அந்த கண்மலையை உயர்த்தி மலைகள் விலகி போனாலும். கர்த்தர் நம்மளுக்கு நிறைய கிருபைகளை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கிருபை இழந்து போகக்கூடாதுன்றதுக்கான இந்த லாஸ்ட் வரி இந்தமாரி சொல்லுது. அவர் கிருபை அவர் இருக்கம் அவர் கிருபை அவர் இருக்க நம்ம கூட எப்பவுமே இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு எந்த இடத்துலையும் அந்த கிருபை வந்துட்டு இழந்து போகாதபடி இருக்கணும். அதேமாரி நம்ம கூட கிருபை இருக்கிறதுனால சிலுவையே நம்ம சுமந்தாலும் அது சுகமாக தான் இருக்கும். அதனால அந்த சிலுவையோடு சேர்ந்ததான பாடலை பாடுவோம். சீஷன் என்பவன் குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும்
ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, அப்பா கிச்சிலி மரமே, வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பானவர். ஓ, நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் ஆல்பா ஒமேகா ஆனவர். அவரே முந்தினவரும் பிந்தினவரும், இதோ இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமான ராஜாதி ராஜாவான நம்ம சர்வ வல்லமை உள்ள தேவனை கை தட்டி நான் அவர் நாமத்தை உயர்த்தி ஒரு விசையாய் உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஓ ஆவியானவரே, ஓ அப்பா உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் கண்மலையானவரே, அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, எங்களுக்கு துணையாளரே, உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஆவியானவரே, பல நேரங்களில் தனியா இருந்திருப்போம். நமக்கு ஒத்தாசை பண்ண ஒருவரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிற பர்வதமா இருக்கிறேன் என்று. அவரே உங்களுக்கு கண்மலையா இருக்கிறார். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்த்து நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன். ஓ அப்பா, நீர் பூரண அழகுள்ளவர் சுவாமி. ஒரு நாவு பத்தலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், ஆயிரம் ஜனங்களை பார்த்தாலும் ஒரு நாளுக்குள்ள அநேகரை பார்க்கிறோம். ஆனா அவரை போல ஒருத்தரை இன்னும் பார்க்க முடியலையே. அவ்வளோ நல்ல தெய்வம் அவர் அவ்வளோ நல்ல தெய்வம் அவர் உங்களோடு கூட இருக்கிற அப்பா கண்மலையான கர்த்தர். அவரை உயர்த்தி நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உங்க கரங்களை உயர்த்தி அந்த கண்மலையானவரை, அந்த ஒத்தாசை வரும் பர்வதம். அப்பா நீர் பரிசுத்தர், எங்கள் துணையாளரே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே. அப்பா உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே உயர்த்துகிறோம். அப்பா உன்னதங்களில் வாசம் செய்கிறவரே, அப்பா பரலோகத்தில் புகழ்கிறார் நான் இருந்தேன். அப்பா நீர் அங்கே வாசம் செய்கிறீர். இதோ இங்கே ஒன்று கூடி ஒரு மனதோடு அப்பா உடைய நாமத்தை உயர்த்தி அப்பா துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எல்லா நல்ல கரங்களை தட்டி அவர் ஒருவருக்கு மாத்திரமே துதியும் கனமும், அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே துதியும் கனமும். அப்பா தகப்பனே, இதோ தகப்பன் ராஜா, ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்கள் மத்தியில் அசைவாடன கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.